We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த சீசன்ல பவர் பிளே ஓவர்ஸ்ல அதிக விக்கெட்ஸ் எடுத்த அணிகள்ல முதல் இடத்துல இருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். டோட்டலா 22 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே சமயம் கொல்கத்தா டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசி அண்ட் சிஎஸ்கே இந்த ரெண்டு அணிகளுக்கு அடுத்தபடியா பவர் பிளே ஓவர்ஸ்ல அதிக விக்கெட்ஸை இழந்திருக்காங்க. டோட்டலா 21 விக்கெட்ஸை இழந்திருக்காங்க. இந்த போட்டி நடக்கக்கூடிய ராய்ப்பூர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல பவர் பிளே ஓவர்ஸ்ல 3 விக்கெட்ஸ் விழுந்துச்சு. ஸோ இதெல்லாம் ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த போட்டியிலும் பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கேகேஆர் பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் ஆகலாம். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லைனா இதெல்லாம் தாண்டி அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு த ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை கிரிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் IPL 2026 மேட்ச் நம்பர் 57ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 13th May வெட்னஸ்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது. ஷாஹித் வீர் நாராயண் சிங் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ராய்ப்பூர்ல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கும் இது போல இன்டெப்தான ஸ்டாட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோல வரக்கூடிய ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும் ஷேர் ஆகட்டும் கண்டிப்பா என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல் இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அதில் கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும் ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 36 மேட்சஸ்ல மோதி இருக்காங்க. அதுல அதிக போட்டிகள்ல கேகேஆர் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. டோட்டலா 21 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. 15 மேட்சஸ்ல ஆர்சிபி டீம் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னாலும் 2-1 கேகேஆர் டீம் தான் லீட் பண்றாங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஆர்சிபி இந்த கிரவுண்ட்ல இதுவரை 2 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அந்த 2 மேட்ச்லுமே ஜெயிச்சிருக்காங்க. இதுவே கொல்கத்தா டீம் இங்க பிளே பண்ண மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா இதுவரை மிக்சட் ரிசல்ட் தான் கொடுத்திருக்கு. லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த கிரவுண்ட்ல 2 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. முதல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வர்சஸ் இந்தியா. இந்த மேட்ச்ல நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணி 200+ ஸ்கோர் பதிவு செஞ்சிருந்தாங்க. இதுவே லாஸ்ட் மேட்ச் மும்பை வர்சஸ் ஆர்சிபி. இந்த போட்டியில பாத்தீங்கன்னா மும்பை டீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணி 166 ரன்ஸ் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது. பவர் பிளே ஓவர்ஸ்ல பவுலர்ஸுடைய டாமினேஷன் இருந்தது. சேஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னாலும் ஆர்சிபி டீம் ஈஸியா சேஸ் பண்ண முடியல. 8 விக்கெட் இழப்புக்கு தான் அந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டியில பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா பவுலர்ஸ் தான் வந்து டாமினேட் பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் பிச் கண்டிஷன் அதாவது பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை பார்த்தா நம்ம வந்து ஃபைனலாக டிசைட் பண்ண முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட 2 மேட்சோடைய சாம்பிள் சைஸ் தான் இருக்குது. டாஸ் ரன் பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசாக பேட்டர்ன் கிடையாது. ஏன்னா சாம்பிள் சைஸ் லோவாக இருக்கிறதால. அடுத்ததா வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த கிரவுண்டில் நடந்த 2 போட்டியிலுமே சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 178 செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 176 இருக்கு. 2 இன்னிங்ஸ்லுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. பேட்டர்ஸுடைய ஆவரேஜ் 29.5 இருக்கு. இது மீடியம் ரேஞ்சில் இருக்கு. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த கிரவுண்டில் நடந்த 2 T20 மேட்சஸ் உடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில் பிளே பண்ணக்கூடிய 2 டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 9 ரேஞ்சில் இருக்கு. இதுவே மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 8.5க்கு ட்ராப் ஆயிருக்கு. இங்க கொஞ்சம் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ரன் ரேட் இங்க 9 ரேஞ்சில் இருக்கு. மற்ற கிரவுண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லுமே அதிகமாக விழுந்திருக்கு. இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து அந்த மேட்ச்லேயே ஆகட்டும், அதுக்கப்புறம் மும்பை வர்சஸ் ஆர்சிபி இந்த மேட்ச்லையும் பவர் பிளே ஓவர்ஸில் 2 or 3 விக்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து 2 மேட்சோடைய சாம்பிள் சைஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். அதையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10 மேட்ச் இருந்தால் தான் அந்த கிரவுண்டில் எப்படி மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து கணிக்க முடியும். 2 மேட்ச் இருக்கிறதால இந்த போட்டியில் பிச் ரிப்போர்ட் ரொம்பவே முக்கியம். அதுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல ரன் ரேட் 9.3 இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இருக்கு. இதுவே மிடில் ஓவர்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் விக்கெட்ஸும் விழுந்திருக்கு. ரன் ரேட் வந்து கிட்டத்தட்ட 11 ரீச் பண்ணுது. பட் டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ரன் ரேட் 7.3 தான் இருக்கு. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 2.5 மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே ஆவரேஜா 2 விக்கெட் விழுந்திருக்கு.
அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் சுமாரா தான் இருந்திருக்கு. அந்த 2 மேட்ச்லயுமே சுமாரா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவரை பார்த்த ஐபிஎல் வென்யூஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 50க்கு மேல இருக்கிறதா பார்த்திருப்போம். இங்க வந்து 33.5 தான் இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 18 பால்ஸ் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் நல்லா இருக்கு. 180 பிளஸ் இருக்கு. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா, இங்க டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 44% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 32%ம், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 24%ம் இருக்கு. நான் வந்து நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அந்த கிரவுண்ட்ஸ்ல கண்டிப்பா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் சில போட்டிகள்ல சீக்கிரமாவே அவுட் ஆயிருப்பாங்க. அதுதான் வந்து இங்கேயும் நடந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கனாலும் ஓப்பனர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் சுமாரா தான் இருந்திருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட ரொம்ப கம்மியா இருக்கு. 16.5 தான் இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 17 பால்ஸும் ஸ்ட்ரைக் ரேட் 100 கீழ இருக்கு. ரொம்பவே சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவே டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தா அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 63% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 35%ம், லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து வெறும் 2% ஆஃப் ரன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. செகண்டா பேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 2 போட்டியிலுமே இந்தியாவாகட்டும், அதுக்கப்புறம் ஆர்சிபி 2 டீமுமே இனிஷியல் ஓவர்ஸ்ல விக்கெட்ஸை இழந்தாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருந்திருக்கு. 68% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 32% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வெறும் 5 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்ஸும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 9 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஈக்குவலா எடுத்திருக்காங்க. அதே போல தான் ஸ்பின்னர்ஸும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. அடுத்ததா ஆர்சிபி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 11 மேட்சஸ்ல 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 14 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸை 2 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாங்க. வரக்கூடிய 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சாங்க. அப்படிங்கும்போது டாப் 2 இடத்துல ரிட்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆர்சிபிக்கு. அடுத்ததா ஆர்சிபி டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ஜேக்கப் பெத்தல், விராட் கோலி, தேவ்தத் படிகல், ரஜத் பத்திதார், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரே ஷெப்பர்ட், குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட், சுயாஷ் சர்மா, ரஷிக் சலாம். லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா சுயாஷ் சர்மா அவருக்கு பதிலாக தேவ்தத் படிகல் செகண்ட் ஹாப் பேட் பண்ணும்போது இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு. ஒருவேளை ஆர்சிபி டீம் ஃபர்ஸ்ட் ஹாப் பேட் பண்ணி கொலாப்ஸ் ஆச்சு அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல ஜோஸ் ஹாசல்வுட், புவனேஸ்வர் குமார், ரொமாரே ஷெப்பர்ட். மிடில் ஓவர்ஸ்ல குணால் பாண்டியா, சுயாஷ் சர்மா, ரொமாரே ஷெப்பர்ட், ரஷிக் சலாம். டெத் ஓவர்ஸ்ல புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட் அண்ட் ரஷிக் சலாம். டெத் ஓவர்ஸ்ல பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்து ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா பவுல் பண்ணியிருந்தாரு பவர் பிளே ஓவர்ஸ்ல அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல டெத் ஓவர்ஸ்ல ரஷிக் சலாம் பவுல் பண்ணுவாரு 2 ஓவரை. அடுத்ததா ஆர்சிபி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜேக்கப் பெத்தல். இவர் பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 27 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல மும்பை டீமுக்கு அடிச்சது தான். மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு. எல்லா பவுலிங் டேப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மெயினா லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல வருண் அண்ட் கிரீன் இந்த 2 பேர்த்துடைய பால் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இதுல வருணுடைய பால்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 24 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 51 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்டா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து T20 வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல வந்து அடிச்சிருந்தாரு. அடுத்ததா விராட் கோலி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. கேகேஆர் டீமுக்கு 39 ஆவரேஜ் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 54 இருக்கு. டீசெண்டா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா ரன் எதுவும் எடுக்காம அவுட் ஆயிருந்தாரு இதே கிரவுண்ட்ல. அதுக்கப்புறம் மேட்சப்ஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா பவுலிங் டேப்புக்கு ரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல சுனில் நரேன் அவருடைய பால்ல 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாரா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வருண் சக்கரவர்த்தி அண்ட் கார்த்திக் தியாகி இந்த 2 பேர்த்துடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஓவராலா பார்த்தோம்னா மேட்சப்ஸ்ல வந்து ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு விராட் கோலிக்கு. ஆவரேஜ் மட்டும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் தேவ்தத் படிகல். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூர் ரெக்கார்ட் ரெண்டுமே புவரா இருக்கு. கேகேஆர் டீமுக்கு அதிகபட்சமா 32 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு சுமாரா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா சுனில் நரேன் அவருடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. மற்ற பவுலர்ஸ்க்கு எதிராக அவுட் ஆனதில்லை. அடுத்ததா ரஜத் பத்திதார். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் வந்து சுமாரா தான் இருக்கு. அதிகபட்சமா கேகேஆர் டீமுக்கு 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 8 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி அண்ட் வைபவ் அரோரா இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு.
நெக்ஸ்ட் டிம் டேவிட். இவருக்கான ஸ்டாட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் சுமாராக தான் இருக்கு. கேகேஆர் டீமுக்கு 4 மேட்சஸ்ல பேட் பண்ணி 61 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ் ஸ்டாட்ஸ் வந்து நல்லா இருக்கு. குறிப்பா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல வருண் சக்கரவர்த்தியுடைய பால்ல 2 முறையும், நரேனுடைய பால்ல 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ஜிதேஷ் சர்மா. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் இவருக்கும் ரொம்ப சுமாரா இருக்கு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. இந்த சீசன்ல ரொம்ப சுமாரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா, அதாவது பிளேயர் மேட்சப்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி அவருடைய பால்ல 1 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட். இவருக்கு பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டேப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமார் தான். பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா சுனில் நரேன் அவருடைய பால்ல 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப சுமாரா இருக்கு. 72 தான் இருக்கு. அடுத்ததா குருணால் பாண்டியா. பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ணுற மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல தான் அடிச்சிருந்தாரு 73 ரன்ஸ். பவுலிங்ல பார்த்தோம்னா 16 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கேகேஆர் டீமுக்கு மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமாராக தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா சுனில் நரேனுடைய பால்ல 3 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாரா இருக்கு. அடுத்ததா புவனேஸ்வர் குமார். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. 30 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கேகேஆர் டீமுக்கு ஐபிஎல் கேரியர்ல பார்த்தோம்னா கேகேஆர் டீமுக்கு தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெஸ்ட் ஓவர் இன்னிங்ஸ்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல மும்பை டீமுக்கு 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. மேட்சப் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா ஜோஸ் ஹாசல்வுட். கேகேஆர் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண ஒரு மேட்ச்ல 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா சுயாஷ் சர்மா. கேகேஆர் டீமுக்கு பிளே பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. எக்கனாமி ரேட் ரொம்ப புவரா இருக்கு. மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் சுமாரா தான் இருக்கு. கடைசியா ரஷிக் சலாம். கேகேஆர் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட்டும், இந்த கிரவுண்ட்ல பிளே பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாரா தான் இருக்கு. அடுத்ததா கேகேஆர் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். கேகேஆர் டீம் இந்த சீசன்ல இதுவரை பிளே பண்ண 10 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. ஒரு மேட்ச் ரெயின்னால கேன்சல் ஆயிருச்சு. 9 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 8th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் மைனஸ்ல தான் இருக்கு. வரக்கூடிய 4 மேட்சும் நல்ல நெட் ரன் ரேட்ல வின் பண்ணாங்க அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகலாம். பட் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. பட் லாஸ்ட் 2-3 மேட்சா பாத்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. தொடர்ச்சியா 4 போட்டியில ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல டிசி டீமை 8 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா கேகேஆர் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ஃபின் ஆலன், அஜிங்கியா ரகனே, ஆங்கிஷ் ரகுவன்ஷி, கேமரூன் கிரீன், ரோமன் பாவல், மனிஷ் பாண்டே, ரின்கு சிங், அன்குல் ராய், சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, வைபவ் அரோரா அண்ட் கார்த்திக் தியாகி. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது ஃபின் ஆலன் இம்பாக்ட் பிளேயரா வந்திருந்தாரு வருண் சக்கரவர்த்திக்கு பதிலா. இந்த இடத்துல வருண் சக்கரவர்த்தி பத்தி சொல்லி ஆகணும். அவருக்கு பார்த்தோம்னா இன்ஜுரி ஆயிருக்கு. இந்த போட்டியில பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். சில விஷுவல்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம் சோஷியல் மீடியால. லெஃப்ட் லெக்ல அவருக்கு இன்ஜுரி இருக்கு. பட் இதை பத்தி கேகேஆர் மேனேஜ்மெண்ட் இன்னுமே எந்த அப்டேட்டும் கொடுக்கல. மோஸ்ட்லி பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இவர் பிளே பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல கேகேஆர் டீம்ல இவ்வளவு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் பிளே பண்ணலாம். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸ்ல வைபவ் அரோரா, கேமரூன் கிரீன், கார்த்திக் தியாகி. மிடில் ஓவர்ஸ்ல சுனில் நரேன், கார்த்திக் தியாகி, வருண் சக்கரவர்த்தி, அன்குல் ராய். டெத் ஓவர்ஸ்ல வைபவ் அரோரா, கார்த்திக் தியாகி அண்ட் கேமரூன் கிரீன். டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா வைபவ் அரோரா 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா கேகேஆர் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபின் அலன். இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளா இல்ல. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஜோஸ் ஹாசல்வுட் அவருடைய பால்ல 2 முறையும், புவனேஸ்வர் குமாரோடைய பால்ல 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா அஜிங்கியா ரகனே. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு 36 ஆவரேஜும், பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. மெயினா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல புவனேஸ்வர் குமார் அவருடைய பால்ல ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. டோட்டலா 7 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100 கீழே இருக்கு. அதுக்கப்புறம் குருணால் பாண்டியாவுடைய பால்ல 5 முறை அவுட் ஆயிருக்காரு அஜிங்கியா ரஹனே. அடுத்ததா ஆங்கிஷ் ரகுவன்ஷி. ஆர்சிபி டீமுக்கு பிளே பண்ண 2 மேட்ச்லயும் சுமாரா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 30 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல ஆர்த்தடாக்ஸ் பவுலரா குருணால் பாண்டியா இருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா ஆர்சிபி டீம்ல இருக்கக்கூடிய பவுலர்ஸ்க்கு எதிராக இவர் அவுட் ஆனதில்ல. ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்கு. அடுத்ததா கேமரூன் கிரீன். ஆர்சிபி டீமுக்கு 2 மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப் சுமார் தான். பிளேயர் மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா இவர் புவனேஸ்வர் குமார் அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ரோமன் பாவல். ஆர்சிபி டீமுக்கு 2 மேட்ச் பேட் பண்ணி 16 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு.
மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டைப் இருக்கிற ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஜோஸ் ஹாசல்வுட் அவருடைய பாலில் அதிகபட்சமாக 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ரொமாரே ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார் அண்ட் குருணால் பாண்டியா இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதில் குருணால் பாண்டியாவுடைய பாலில் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 கீழே இருக்குது. அடுத்ததா மனிஷ் பாண்டே. இவர் பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு 18 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 391 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் சுமாராக தான் இருக்குது. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் புவனேஸ்வர் குமார் அவருடைய பாலில் 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 100 கீழே இருக்குது. அதுக்கப்புறம் ரொமாரே ஷெப்பர்ட், ஸ்ரேயா சர்மா அண்ட் ஹாசல்வுட் இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. இதுவரை பார்த்த கேகேஆர் பேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புவனேஸ்வர் குமாரோடைய பாலில் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100 கீழே இருக்குது. இந்த கிரவுண்டுடைய பிச் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாலும் இனிஷியல் ஓவர்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் புவனேஸ்வர் குமார் லாஸ்ட் மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா சில கிராண்ட் லீக் டீம்ஸில் கேப்டனாக சூஸ் பண்ணலாம் புவனேஸ்வர் குமாரை. ஆர்சிபி டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. அடுத்ததா ரின்கு சிங். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு ஆவரேஜ் 27.8 இருக்குது. மீடியம் ரேஞ்சில் இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 46 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் குருணால் பாண்டியா அவருடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா அன்குல் ராய். இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் ஒரே ஒரு மேட்ச்சில் பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. மேட்சப்ஸும் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா சுனில் நரேன். ஆர்சிபி டீமுக்கு 13 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 333 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 30 இருக்குது. டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தோம்னா 21 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 27 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவருடைய ஐபிஎல் கேரியரில் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்காகவும் அதே போல் ஆர்சிபி டீமுக்காகவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் பேட்டிங் மேட்சப் சுமாராக தான் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் புவனேஸ்வர் குமார் அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரஷிக் சலாம், குருணால் பாண்டியா அண்ட் ஜோஸ் ஹாசல்வுட் இந்த 3 பேர்த்துடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா வருண் சக்கரவர்த்தி. ஆர்சிபி டீமுக்கு 11 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. இந்த கிரவுண்டில் பவுல் பண்ணுற இன்னிங்ஸில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்குது. அடுத்ததா வைபவ் அரோரா. ஆர்சிபி டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா கார்த்திக் தியாகி. 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸ்டாட்ஸ் வந்து இவருக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போட்டியில் யார் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக ஸ்லைட் எட்ஜில் ஆர்சிபி டீம் லீட் பண்ணுறாங்க. ஒருவேளை கேகேஆர் டீமில் வருண் சக்கரவர்த்தி ப்ளே பண்ணார் அப்படிங்கும் போது அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா இந்த கிரவுண்டோடைய லாஸ்ட் மேட்சோடைய ப்ரொக்ரெஷன் பார்க்கும்போது அந்தளவுக்கு பேட்டர்ஸ்க்கு பெருசாக சப்போர்ட்டிவாக இல்லை. பவுலர்ஸ்க்கான போட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேகேஆர் டீமுடைய வீக்னஸ், பேட்டிங் வீக்னஸ் வந்து பார்த்தோம்னா நல்லிஃபை ஆகிடுது. ஆர்சிபி டீம், கேகேஆர் 2 டீமுடைய பேட்டிங் யூனிட் கம்பேர் பண்ணோம்னா ஆர்சிபி டீம் தான் பெஸ்ட்டாக இருக்குது. அதே சமயம் பவுலிங் யூனிட் பார்த்தீங்கன்னாலும் ஆர்சிபி டீம் தான் பெஸ்ட்டாக இருக்குது. எந்த இடத்துல ஸ்லைட் எட்ஜில் லீட் பண்ணுவாங்க கேகேஆர் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பின் யூனிட்டில் தான். இந்த டீமில் குருணால் பாண்டியா இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சுயாஷ் சர்மா அந்த அளவுக்கு பெருசாக கன்சிஸ்டண்ட்டாக பவுல் பண்ணல. பட் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுக்கல. பட் கேகேஆர் டீமுடைய ஸ்பின்னர்ஸ் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர்ஸாக இருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ வருண் சக்கரவர்த்தி ப்ளே பண்ணார் அப்படிங்கும் போது கேகேஆர் டீமுக்கு எட்ஜ் இருக்குது. ஒருவேளை பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட்டில் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஆர்சிபி டீமுக்கு தான் அட்வான்டேஜாக அமைஞ்சிடும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக ஆர்சிபி டீம் தான் இருக்காங்க. கீப்பர் செக்ஷனில் இப்போதைக்கு நம்ம ஃபின் ஆலனை சூஸ் பண்ணியிருக்கோம். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா அண்ட் ஆங்குஷ் ரகுவன்ஷி இருக்காங்க. இதில் ஆங்குஷ் ரகுவன்ஷி கண்டிப்பாக டிஃபரன்ஷியல் பிக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஃபின் ஆலன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சேஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாகவே 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஒன்று வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்காகவும் அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச்சில் டிசி டீமுக்காக அடிச்சிருந்தாரு. இந்த போட்டியில் புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜோஸ் ஹாசல்வுட் 2 குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஃபேஸ் பண்ண போகிறாரு. பிச் கண்டிஷனை பார்த்து தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா விராட் கோலி, ரஜத் பத்திதார் அண்ட் தேவ்தத் பட்டிகல் சூஸ் பண்ணியிருக்கோம். தேவ்தத் பட்டிகலுக்கு சேஸ் பண்ணும்போது ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பத்திதாருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது தான் ஆவரேஜ் நல்லா இருக்குது. இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் அஜிங்கியா ரஹானே, ரின்கு சிங் அண்ட் ஜாக்கப் பெத்தல் இருக்காங்க. இதில் ஜாக்கப் பெத்தல் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணுங்கள். இந்த சீசனில் பெருசாக இம்பாக்ட் ஏற்படுத்தலை. பட் இந்தியாவில் நடந்த T20 வேர்ல்ட் கப்பில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அஜிங்கியா ரஹானே பார்த்தோம்னா சேஸ் பண்ணுறாங்க
கேகேஆர் டீம் அப்படிங்கும்போது நீங்கள் இவரை பிக் பண்ணலாம். பட் புவனேஸ்வர் குமார் அவருக்கு எதிராக த்ரெட் இருக்குது. அதுக்கப்புறம் குணால் பாண்டியா அவருடைய பால்லையும் அதிக முறை அவுட்டும் ஆயிருக்காரு. இதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆல்ரவுண்டர்ஸில் குணால் பாண்டியா, கேமரூன் கிரீன் அண்ட் சுனில் நரேன் இருக்காங்க. 3 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. குணால் பாண்டியா லாஸ்ட் மேட்ச்சில் இதே கிரவுண்டில் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதே சமயம் கேமரூன் கிரீன் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லாஸ்ட் 5 மேட்ச்சில் பேட்டிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் அன்குல் ராய் அண்ட் ரொமரே ஷெப்பர்ட் இருக்காங்க. அன்குல் ராய் கண்டிப்பாக ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஆர்சிபி டீமில் நிறையா ரைட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்காங்க, டாப் ஆர்டர்லையும் மிடில் ஆர்டர்லையும். ஸோ அதை வச்சு நீங்கள் இவரை சூஸ் பண்ணலாம். ரொமரே ஷெப்பர்ட் அந்த அளவுக்கு இவரை பயன்படுத்துறது இல்லை. கிராண்ட் லீக்ல ஒரு சில டீம்ல மட்டும் சூஸ் பண்ணலாம். பவுலர்ஸ்ல புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜோஸ் ஹாசல்வுட் கண்டிப்பா 2 பேரும் டீம்ல இருக்கணும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம். பவர் பிளே ஓவர்ஸ்ல அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க இந்த சீசன்ல ஆர்சிபி. அதே சமயம் கேகேஆர் டீம் விக்கெட்ஸ் அதிகமாக இழந்திருக்காங்க. இந்த கிரவுண்ட்லையும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் இவங்களை சூஸ் பண்ணலாம். ஆர்சிபி ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது 2 பேருமே டீமில் இருக்கணும். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா கார்த்திக் தியாகி, ரஷிக் சலாம் அண்ட் வைபவ் அரோரா இருக்காங்க. ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணுறாங்க கேகேஆர் டீம் அப்படிங்கும்போது நீங்கள் கார்த்திக் தியாகியை சூஸ் பண்ணலாம். லாஸ்ட் 5 மேட்ச்சில் 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதுவே ஆர்சிபி டீம் ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணுறாங்க, ஒரு டிஃபரன்ஷியல் பிக் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரஷிக் சலாமை பிக் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுப்பார். இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் டெத் ஓவர்ஸ் நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்தார். அதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வைபவ் அரோரா நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் இவரை நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்ல விராட் கோலி, கேமரூன் கிரீன், புவனேஸ்வர் குமார் அண்ட் ஃபின் ஆலன் இருக்காங்க. இதுல சேஃபஸ்ட் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி அண்ட் கேமரூன் கிரீன் தான். கேமரூன் கிரீன் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துல இருந்தும் கான்ட்ரிபியூஷன் வரும். விராட் கோலி லாஸ்ட் 2 மேட்ச்லுமே ரன் எதுவும் எடுக்காம அவுட் ஆயிருக்காரு. இருந்தாலும் அவர் கிளாஸான பிளேயர், சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்க இவரை கேப்டனா சூஸ் பண்ணலாம். மற்றபடி புவனேஸ்வர் குமார் எடுத்துட்டீங்கன்னா பிச் கண்டிஷனை பார்த்தா நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். ஆர்சிபி டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க, பிச் கண்டிஷனும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் புவனேஸ்வர் குமாரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். மேட்ச் அப்ஸ்லையும் நிறையா கேகேஆர் பேட்டர்ஸ்க்கு எதிராக இவருக்கு ஃபேவரபிளாக இருக்குது. ஃபின் ஆலன் கண்டிப்பாக வந்து இது ஹிட் ஆர் மிஸ் டைப் தான், 50-50 சான்ஸ் தான். கேகேஆர் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் இவரை நீங்கள் கிராண்ட் லீக்ல ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸில் மட்டும் கேப்டனாக சூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்குது. மறக்காம அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன ஸ்டாட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.